அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை மாமல்லபுரத்தில் தாவேகாவின் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தங்களது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்தனர். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி இதோ. அப்போது பேசிய சி விஜயபாஸ்கர் அதிமுகவை தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வலியுறுத்தியதாகவும் தேர்தலுக்கு பின் தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்க கோரியதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்றதாகவும் அதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை தனிப்பட்ட ஒருவர் இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மேலும் இந்நிகழ்வில் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்ட EPS-இன் மோசமான செயல்பாடுகளால் அதிமுக தள்ளாடுவதாகவும் சாடினார். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா வைத்திருந்தது இயக்கம், EPS வைத்திருப்பது கம்பெனி என்று கடுமையாக சாடினார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள். கார்பரேட் கம்பெனி 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு. இவர்கள் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள். கார்பரேட் கம்பெனி 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு. இவர்கள் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும் என்றும் கரூர் துயரச் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் என்றும் ஆவேசமாக கூறியதோடு கரூர் சம்பவத்தில் தீர்க்க வேண்டிய கணக்கு உள்ளதாகவும் காட்டமாக பேசினார். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். திமுக செய்வது பாப்பா மாடல் அரசு என்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.